வணக்கம். 2019 நடந்த ஆந்திர பிரதேசத்திற்கான சட்டமன்ற தேர்தல் முடிவு மிகவும் சுவாரஸ்யமான முடிவாக இருந்தது. அன்று ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் 151 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி 23 இடங்களில் வெற்றி பெற்றது. பவன் கல்யாணின் கட்சி ஓரிடத்தில் போட்டியிட்டு அதில் வெற்றி பெறவும் செய்தது. பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும் போட்டியிட்டு ஓரிடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. காங்கிரஸ் போட்டியிட்டு ஓரிடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்டு ஓரிடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. இதெல்லாம் 2019 தேர்தலை பற்றி பேசுகிறோம். 2019 தான் சாதனை வெற்றி பெற்று நரேந்திர மோடி தலைமையில் பாஜக ஆட்சியை கைப்பற்றியது மத்தியில். அதே ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தல் முடிவு குறித்து தான் இதுவரை நாம் பேசினோம். இனி இப்போது நடந்துள்ள சட்டசபை தேர்தலை பற்றி பார்க்கலாம். தெலுங்கு தேசம் மாபெரும் வெற்றி பெற்றுள்ள நிலையில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் மண்ணை கவியுள்ள காட்சியை காண்கிறோம். சந்திரபாபு நாயுடுவின் கட்சி 135 இடங்களிலும், பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சி 21 இடங்களிலும், பாஜக 8 இடங்களிலும், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் 11 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. அங்கு இந்த தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியாகத்தான் போட்டியிட்டுள்ளது. அதாவது தெலுங்கு தேசம் கட்சியும் ஜனசேனா கட்சியும் பாஜகவும் இணைந்து அங்கு போட்டியிட்டன. அதில் முதன்முறையாக ஆந்திராவில் பாஜக 8 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. அதேபோல ஜனசேனா கட்சி போட்டியிட்ட அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற்று 21 இடங்களை பெற்றுள்ளது. தெலுங்கு தேசம் கட்சிக்கு 135 இடங்கள் கிடைத்துள்ளன. எனவே ஆந்திராவில் இப்போது பாஜகவும் இணைந்தே ஆட்சி அமைய உள்ளது. பாஜகவை பொறுத்தவரை இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாகும். காரணம், தென்னிந்தியாவில் பாஜகவிற்கு செல்வாக்கு குறைவு என்ற குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் தான் தெலங்கானாவிலும் தற்போது ஆந்திராவிலும் பாஜக வலுவாக வளர ஆரம்பித்துள்ளது. இங்கு சுட்டிக்காட்ட வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்றால், ஜனசேனா கட்சி பாஜகவுடன் உறுதியாக நிற்கும் என்பதை மிக தெளிவாக கூறியுள்ளது. அதோடு தெலுங்கு தேசம் கட்சியும் சந்திரபாபு நாயுடுவும் பாஜகவுடன் இணைந்து போட்டியிட்டதால் தான் இந்த வெற்றியை அடைந்துள்ளோம். அதனால் தெலுங்கு தேசம் கட்சி பாஜகவுடன் உறுதியாக நிற்கும் என்று சந்தேகத்திற்கு இடமின்றி கூறியுள்ளனர். அதேபோல ஒடிசா விஷயத்தை பார்த்தால், கிட்டத்தட்ட 24 ஆண்டுகளாக ஒடிசா பிஜு ஜனதா தளத்தின் கையில் இருந்த ஒரு மாநிலமாகும். பிஜு ஜனதா தளத்தின் நவீன் பட்நாயக்கின் கைகளில் இருந்த ஒரு மாநிலமாகும் ஒடிசா. அங்கு இப்போது பாஜகவின் பெரும் எழுச்சி ஏற்பட்டுள்ளது. எப்போதும் அங்கு பிஜு ஜனதா தளம் வலுவிழக்கவில்லை, இன்னும் பலமான கட்சியாகவே உள்ளது அக்கட்சி. இருந்தும் இந்த தேர்தலில் பாஜக ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. ஒடிசாவில் பாஜக 78 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. பிஜு ஜனதா தளம் 51 இடங்களிலும், காங்கிரஸ் 14 இடங்களிலும், சிபிஐஎம் ஒரு இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளன. அதில் 78 இடங்களில் வெற்றி பெற்று அறுதி பெரும்பான்மை பெற்றுள்ள பாஜக அங்கு ஆட்சி அமைக்கும். பிஜு ஜனதா தளத்தின் 24 ஆண்டு கால அசைக்க முடியாத நிலைக்கு பாஜக முடிவு கட்டியுள்ளது இந்த தேர்தலில். அதாவது மக்களவை தேர்தலுடன் 2 மாநிலங்களுக்கான சட்டசபை தேர்தல்களும் நடந்தன. அந்த 2 மாநிலங்களிலும் பாஜக ஆட்சிக்கு வருகிறது. ஒடிசாவில் பாஜக தனித்து ஆட்சி அமைக்கும் நிலையில் ஆந்திராவில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்க உள்ளது. இன்னும் சொல்ல போனால், இந்த தேர்தலில் பாஜகவின் பாக்கெட்டுக்குள் மேலும் 2 மாநிலங்கள் வந்திருப்பதை வேண்டுமென்றே பலர் இங்கு பேசக்கூட விரும்பவில்லை, மறைக்கிறார்கள். பாஜக எப்படியாவது வீழ்ந்து காணும் போது அடையும் மகிழ்ச்சியாலோ, அவ்வாறு நடக்க வேண்டுமென்று விரும்புவதாலோ தான் அவர்கள் அவ்வாறு செய்கிறார்கள். மக்களவையில் 10-20 தொகுதிகள் குறைந்து விட்டதால் இந்த வெற்றிகளை பற்றி பேசாமல் மறைத்து பாஜகவின் பின்னடைவை பற்றி மட்டுமே பேச வேண்டும் என்று பலர் நினைக்கிறார்கள் இங்கு. ஆனால் இதற்கிடையில் பாஜக வளர்ந்து கொண்டிருப்பதை அவர்கள் கண்டுகொள்வதில்லை. வட இந்தியாவில் ஒரு சில இடங்களை இழந்துள்ளது என்றாலும் 24 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மாநிலத்தை கைப்பற்றியுள்ளது பாஜக. மற்றொரு இடத்தில் கணக்கை தொடங்கி 8 இடங்களை கைப்பற்றி ஆட்சியில் அங்கம் வகிக்க உள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் 2 முக்கியமான கட்சிகள் கொண்டு வரப்பட்டுள்ளன. அவ்வாறாக இன்னொரு பக்கம் பாஜக வளர்வதை அவர்கள் யாரும் கவனிக்கவில்லை. ஒருவேளை அதுதான் பாஜகவின் வெற்றியாக இருக்கலாம். அவர்கள் ஓரிடத்தில் கவனம் செலுத்தி பாஜகவை எதிர்க்கும் போது மற்ற இடங்களில் பாஜக தொடர்ந்து பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கும். அதை உணர்ந்து கொள்வதற்குள் பாஜக அடுத்த இடங்களுக்கு பரவியிருக்கும். எனவே இது பாஜகவின் வெற்றி உத்திகளில் ஒன்றாகும்.